அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரி அஜ்ஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن أحسنتم لأنفسكم وإن أسعتم فلها فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوا أول مرة وليدبروا ما علوا تتبيرا. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم عن أم المؤمنين أم حبيبة رملة بنت أبي سفيان رضي الله عنهما قالت سمعت رسول الله صلى الله عليه وآله وسلم ما من عبد مسلم يصلي الله تعالى كل يوم 12 ركعة تطوع غير الفريضة إلا بنى الله له بيتا في الجنة أو إلا بني له بيت في الجنة. رواه المسلم. الحديث على صلاة التطوع والمواظبة على هذه العدد المذكورة كل يوم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய மிக பெரும் நல்லருளால் நமக்கு அருள் வாய்ந்த மிக கண்ணியமான பல்வேறான சிறப்புகளை கொடுத்திருக்கான். சர்வ புகழும் சக்தி மிக்க அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் செய்யுதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய உத்தம திரு சத்திய சஹாபாக்கள், அஹ்ல பைத்துக்கள், கிளையார்கள், நம்
நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சுகதாக்கள், நம் பெற்றோர், உற்றார், உறவினர், நம்மின் மீதும் நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய வாரிஸ் கியாமனுடைய நாள் வரை அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் அவனது அருளை இந்த புனிதமிக்க மேராஜுடைய தினத்தில் பிறை 27வது இரவு நல்ல பல அமல் செய்து உயர்வான முதல் தரமான அந்தஸ்தை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்மை விட்டும் சென்ற தாய், தந்தை அல்லது இருவரில் ஒருவர் நம்முடைய மனைவி மக்கள், உற்றார், உறவினர் அவருடைய கபர்களை கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கி ஜன்னாத்துன் நஈமம் முக்கீமாவை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள்வதுடன் அவருடைய பாவங்கள், உலகிலே வாழும்போது கொடுக்கப்பட்டிருந்த வாக்குறுதிகள் அல்லது அவர்கள் ஏதாவது கடன் வாங்கி பிசகி இருந்தால், அடைக்க முடியாமல் தத்தளித்து அவர்கள் மரணித்திருந்தால், நோய்வாய்ப்பட்டு மரணித்திருந்தால், வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்ற முடியாத தன்மையில் இருந்திருந்தால், அல்லாஹ் அவர்களை பரிபூர்ணமாக எல்லா துறையிலையும் மன்னித்து கபரை கண்ணு கட்டிய தூரம் மிக பெரும் ஒளி மண்டலத்தில் ஒளி இலங்கச் செய்வானாக. அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பிந்திய ஜமானாவில் எப்போ பார்த்தாலும் எப்பொழுதும் எங்கேயும் கூச்சல் குழப்பங்கள் நிறைந்திருக்கு. இதற்கு காரணம் அறியாமை என்னும் மடத்தனம். அறிந்ததை சரியாக அலாசி அதை சரியாக பின்பற்ற முடியாமை, கர்வத்தினால் தானும் அழிந்து தன் குடும்பத்தையும் அழிக்கின்ற அரக்க குணத்தில் ஈழ நிலைகள். இந்த நிலைகளிலே தான் சத்தியத்தை மறுக்குகின்ற, மறைக்குகின்ற, மறுக்குகின்ற மாங்காய் மடையர்கள், மடச்சிகள் இன்றைக்கு உலகத்தில் நிறையா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எதற்கெடுத்தாலும் ஒரு குதர்க்கம், எதற்கெடுத்தாலும் ஒரு நுக்தா, எதற்கெடுத்தாலும் இல்லை என்று சொல்லக்கூடிய வஸ்துவில் இல்லை. மனிதன் புனிதனாய் வாழ்வதற்கு தான் மார்க்கம். மனிதனை மிகச்சிறந்தவனாக, அறிவார்ந்தவனாக ஆக்குவதுதான் மார்க்கம். மனிதனை ஆழா உயர்மட்ட அமல்கள் செய்ய வைப்பதற்கு தான் மார்க்கம். ஆனால் இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கின்றது? பணம் உள்ளவர்கள், தடித்தவர்கள், தடித்தன்மையிலே வாழக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஆகப்பட்டிருக்கு. எதற்கெடுத்தாலும் இல்லை இல்லை இல்லை, அல்லது இது கூடாது கூடாது கூடாது, இது எவனுக்கும் எவனுக்கும் சொல்வதற்குண்டான அருகதை இல்லை. தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தான் வசைபாடினார்கள். சில எதிரிகள் கூட அவரிடத்தில் மண்டியிட்டு ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். வெற்றெடுத்து வாளெடுத்து வெட்டப்போன எதிரிகள் கூட தீனிலே மிக பெரும் ஒரு அந்தஸ்தை அடைந்தார்கள். ஆனால் அமல் செய்வதற்கு ஆதாரம் கேட்டு அரக்க குணத்தில் ஈன நிலையில் தன்னை தள்ளப்படக்கூடியவர்கள் நிறைந்த மக்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யாருக்கும் வணக்க வழிபாடை தடுக்க உரிமை இல்லை. அது எந்த நேரத்தில் எப்படி இன்ஃபிராதியாக, கூட்டாக, ஒட்டுமொத்தமாக, மஹல்லாவாக, முழு ஊரும் சேர்ந்து செய்தாலும் அதை தடுக்குவதற்கு எவனுக்கும் அருகதை இல்லை. அமல் அது ஃபர்லாக இருந்தாலும், சுன்னத்தாக இருந்தாலும், நஃபிலாக இருந்தாலும், அது வித்ர் தனிப்படையாக தொழுகையாக இருந்தாலும் அமல் அல்லாஹ்வுக்குரியது. செய்யக்கூடியவன் நன்மை அடைகின்றான். இதை போய் தடுத்துக்கிட்டு நீ அது இருக்கா இது இருக்கா என்று சொல்ல எந்த அருகதையும் இல்லை. இன்று இரவு புனிதமிக்க மேராஜ் தினம். இந்த மேராஜ் தினத்திலே எவ்வளோ பெரிய அருள்! அல்லாஹ் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லி ஹரமிலிருந்து அக்ஸா பைத்துல் முகத்தஸத்தை நோக்கி அவர்களோடு பிரயாணமாகிறாங்க. அதுலேயும் முன்னால் ரசூலுல்லாஹ், பின்னால் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்.
சையீதுன் நபி ரசூலுல்லா, சையீதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சையீதுல் புராக் ரசூலுல்லா சென்ற வாகனம் எல்லாம் செய்யது தான், தலைமையானது தான். அன்றைய நிலையில் சையீதுல் பைத்துல் முகத்தஸ் 1,24,000 நபிமார்கள் உள்ளடக்கி இறக்கப்பட்ட ஒரே இடம் இந்த புண்ணிய பூமியில் பைத்துல் முகத்தஸ், வஃபி பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம். அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தக்தீர் விதிவசத்தின்படி சில டேமேஜுகள் பண்ணுறானுங்க. அது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கு தலைமையானவன் அல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ். அவர்களை சுக்குநூறாக ஒடித்து எரிப்பவன் அல்லாஹ். காசா பலஸ்தீனுடைய மக்களுடைய அந்த இருதயத்தில், அவருடைய உடலில், அவருடைய பொருளாதாரத்தில், மூலத்தில் காசா, பலஸ்தீன், ரமலா, ரஃபா அதை சுற்றி உள்ளதை டேமேஜ் தான் பண்ணானுங்க அவனுங்க. ஆனால் அவனுக்கு உதவிய நாடுகளை அல்லாஹ் எப்படி டேமேஜ் பண்ணுறான்? யா அய்யுஹன்னாஸ் சுத்தகு ரப்பக்குமுல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا. அந்த ஆயத்திற்கு ஒப்ப அல்லாஹ் அவர்களை எப்படி டேமேஜ் பண்ணுறான்? பஞ்சபூதம் அல்லாஹ் அங்கே அனுப்புனான். பஞ்சபூதம் என்ன? நீரை வற்ற வச்சுட்டான். பஞ்சபூதத்தில் ஒன்று. நெருப்பை பற்ற வச்சுட்டான். காற்றை விட்டுட்டான். இந்த காற்றும் நெருப்பும் சேர்ந்தால் முழு உலகத்தையும் அல்லாஹ்வால் ஃபனாவாக்க முடியும். எங்கே அராஜகங்கள், அழிச்சாட்டியங்கள் அதிகமாகுதோ அங்கே அல்லாஹ் தனது கைவரிசை காண்பிப்பான். இப்போ எந்த நாடுகளெல்லாம் இந்த பலஸ்தீனுடைய மக்களுக்கு மாற்றமாக எகென்ஸாக நின்றார்களோ அந்த ஊரையெல்லாம் இப்போ ஒரு சோதித்து கொண்டிருக்கான். அதில் கண்கண்ட கபோதி நம்முடைய ஈமானில் ஒளியிலங்க செய்கின்ற மூல ஊர் பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன், இஸ்லாமிய நாடு. ஆனால் அந்த நாட்டு மக்கள் எரிவுண்டு, உணவில்லாமல், உடையில்லாமல், இராக்காலங்களிலே குளிரிலே மழையிலே பொத்துவதற்கு போர்வை இல்லாமல், காலையில் எழுந்திரிச்சு ஒரு மடர் தேநீர் இல்லாமல், ஒரு ரொட்டி துண்டு இல்லாமல், ரமலானில் புழுவாய் துடித்து அந்த மக்கள் பசியும் பட்டணியுமாய் நோன்பு நோற்று இரத்தத்தை சிந்தி நொண்டி நொடமாக கண்ணு தெரியாமல் காயங்களோடு இருந்தபோது மருந்து தராமல் இருந்த அந்த ஒற்றை கண்ணன் சவுதி இன்னைக்கு 51 கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு கொண்டு கொடுத்துருக்கான். புஷ்ஷிட்ட ட்ரம் டானிஸ் அடிங்கடாண்டு. ஒரு நாளாவது இவன் அந்த சண்டையில் போய் 2.5 வருஷத்துக்கு போய் பார்த்துருப்பானா? 1.5 வருஷத்துக்கு யூதர்களின் கஷ்ட அடியில் யூதர்களோடு யூதர்களாக வாழக்கூடிய நிலை. வேஷம்தான் முஸ்லீம், ஆனால் அவன் போடுகின்ற ஆட்டங்கள் எல்லாம் சாதாரண ஒரு மக்களை விட மோசமான நிலைகளில் இன்றைக்கு அவன் ஆடிக்கொண்டிருக்கான். என்னுடைய உடன்பிறவா இரத்தங்கள், சிறார்கள், தாய்மார்கள், வயதானவர்கள், பாட்டன் பூட்டிகள், இது இல்லாமல் 3000 ஆண்டு ஒரு சொட்டு நீர் இல்லாமல் வாழக்கூடிய ஜெய்தூனின் மரம் எல்லாம் அங்கு ஷஹீதாக்கப்பட்டது. ஒரு சொட்டு கண்ணீர் விடவில்லை, முடியவில்லை அவனால். ஆனால் இன்றைக்கி ஒரு யூதனுக்கு போய் இவ்வளோ பெரிய 51 கோடி ரூபாய் கொடுத்து அவனுடைய நிலைகளிலே இவன் சரி செய்து கொண்டான் என்று சொன்னால், அந்த பீத்த பாயில் படுக்குகின்ற அந்த
ரப் முஸ்லிம்களை தன்னுடைய குண்டி முடிக்கு சமமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த யூதர்களின் கஷ்டடியிலே செல்பவர்கள் தான் இன்றைக்கு ஆதாரம் கேட்டு கொண்டிருக்காங்க. அது கூடாது, இது கூடாது, அதை செய்யக்கூடாது. என்னடா தொழுதா கூடாது, ஓதுனா கூடாது, ராவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு நல்ல ராவுகளில் அமல் செஞ்சால் கூடாது. அப்போ யூதனுக்கு போய் ஒன்று செஞ்சு அந்த யூதர்களோடு இருந்து கும்பலாட்டம் பண்ணி மனைவி மடியில் படுத்து கொஞ்சிறதுக்கும் உலக காரியங்களை சம்பாதிக்கிறதுக்கும் பேண்ட்டு சட்டை போட்டுட்டு வாட்சிகள் போட்டுட்டு அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கிறதுக்கும் இதெல்லாம் கூடுமா? வாட் இஸ்லாம்? இஸ்லாத்தின் மூல நிலைகள் என்ன? நல்லா விளங்கிக்கங்கடா. அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்னா பின் நவாஹிஹி. இஸ்லாம் என்பதே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரசூல் ஏவியதை எடுத்து விலக்கல்களை விட்டு விடுவது. வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு. ஹராமை விடு, ஹலாலை எடு. இதிலே அறிவுகள் வளர்ச்சி அடைகின்றதா, மங்குகின்றதா? மங்க வைக்கின்ற மக்கிய மண்ணுக்குள் தன்னை மடிய வைக்கின்ற விஷப்புழுகளாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அமல்களிலே தடுப்பதற்கு எவனுக்கு உரிமை உண்டு? அதை சுண்ணத்தை செஞ்சாலும் ஃபர்லை செஞ்சாலும் ஒட்டுமொத்த ராவில் கூட்டமாக அமல் செஞ்சாலும் தினம் அமல் செஞ்சாலும் எவனாலையும் தடுக்க முடியாத ஒரு வைராக்கிய வைரம் பாய்ந்த ஒரு அருள் அமல்தான் நஃபிலான வணக்கங்கள். இந்த நஃபிலான வணக்கத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாம் இன்னைக்கு என்ன நினைத்து கொண்டிருக்கோம்? மேராஜ்னு சொன்னால் பிறை 27 ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போன தினம். நாம் நினைவு கூறுவதற்காக இசாவுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் பயான் நடக்கும், பிறகு திக்ர் மஜ்லிஸ் நடக்கும், பிறகு துஆ செய்வாங்க, பிறகு கபரிஸ்தானில் மூதாதையர்களுக்கு ஜியாரத்து செய்வாங்க, பிறகு சுயதேவைகளை முடித்து டீயை குடிச்சிட்டு பள்ளிவாசலில் போய் இன்ஃப்ராதியாக அமல் செய்வாங்க. முடிஞ்சால் கூட்டாவும் செய்வாங்க, தஸ்பீ நவியில் தொழுவாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க, துஆ கேட்பாங்க, அழுவாங்க, அல்லாஹ்விடத்தில் பச்சாதாபப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. பிறகு சகர் செய்து விட்டு சுபு தொழுது விட்டு உறங்கி ரொட்டீனாக அவங்க வேலையை செய்வாங்க. இதுதானப்பா? இதில் என்ன பிதுகத்தை கண்டீங்க நீங்கள்? பிளாசா பேண்ட்டு பெண்ணு போடுறான், பிளாசா பேண்ட்டு பெண்ணுக்குண்டு தயார் பண்ணக்கூடிய அந்த பேண்ட்டை நீனும் போடலாம். ஆனால் அறிவாக இருந்தவன் போட மாட்டான். நீ பேண்ட்டு போடுறதுக்கு போய் பிளாசா பேண்ட்டு போட்டு நடப்பியா? அல்லது பெண்கள் போடக்கூடிய பேண்ட்டு நீ போடுவியா? பிரா போடுவியா? உடலாலும் அவர்களுடைய ஐபுகளை மறைப்பதற்குண்டான வெவ்வேறு துறையான ஆடைகள் பெண்களுக்கு உண்டு. அதை ஆண் அணிய முடியாது. ஆணுடைய ஆடையை பெண் அணிய முடியாது. ஆனால் இன்றைக்கி பெண்ணுடைய ஆடையை ஆண் அணிகிறான், ஆணுடைய ஆடையை பெண் அணிகிறான். பிளாசா ஒன்று தான் ஆம்பளைங்க போடல. அதுக்கு பதில் முந்தி ஜீன்ஸுண்டு பேண்ட்டு போடுவான், யானைக்கால் மாதிரி, அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவானுங்க. இப்போ அதே தான் பெண்களுக்கு மெலிஸ் துணியில் வந்திருக்கு. அப்போது ஒரு தரத்தின் தயாரிப்பு ஒரு சாராரை சார்ந்திருக்க தவிர உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்ல. அந்த சாராராகிய பெண்களுக்கு தான் உலகத்தில் உள்ள எல்லாத்திற்கும் அது போடலாம். ஆண்கள் போட முடியாது, சிறார்கள் சிறுமிகள் போட முடியாது. அப்போ தடுப்பதற்கு என்ன உரிமை உண்டு? வணக்க வழிபாடுகளில் முந்திய கூறிய அந்த ஹதீஸின் கருத்துக்களை எடுத்து பாருங்கள்.
நமது வாழ்வின் தரங்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றது? நாம் தடுமாறுகின்ற ஏமஹூன் இருளில் இன்னைக்கு நாம் போய் கொண்டிருக்கோம். அருளும் பொருளும் ஒன்று சேராது. அருள் இருந்தால் பொருள் நேரான வழியில் செலவழிக்க முடியும். பொருள் இருந்தால் அருளோடு இருந்தால்தான் அதை நேரான வழியில் செலவழிக்க முடியும். பொருளை வைத்து ஆட்டி படைத்து ஆடலாம் என்று நினைக்க வேண்டாம். காசு இருந்தால் உடனே ஒரு பள்ளிவாசல், காசு இருந்தால் உடனே மார்க்கத்துக்கு சுன்னத் ஜமாத்துக்கு எகேன்ஸ்டாக ஒரு கூடங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான விஷயங்கள். அதெல்லாம் மானிட சமூகத்தில் உணரும் ஆற்றல் இல்லை. அங்கேயும் படித்தவன் தான் குழப்புறான். ஆனால் அதன் கொள்கைகளை படித்தவன். முத்தக்கல்லிமீன்கள் எப்படி மக்களை வழிகெடுக்க முடியும், எப்படி பேசினால் அவர்கள் அகப்படுவார்கள் என்ற முத்தக்கல்லிமீன்கள் ஒரு சாரார். அதிலே பணமுடையவர்கள் ஒரு கூட்டம். இந்த முத்தக்கல்லிமீன்களும் பணங்களும் ஒன்று சேருகின்ற பொழுதுதான் அது தடுமாறுகின்ற தௌஹீதின் கொள்கைகளில் போய் முடிகிறது. இது யாரும் சிந்திக்கிறது கிடையாது. அமல் செய்வதை எப்பொழுது எந்த நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஹராமாக்கப்பட்ட சில நேரங்களை தவிர செய்யலாம். அது என்னங்க ஹராமாக்கப்பட்ட நேரம்? சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரிய மறைவு. இந்த 3 நேரத்தில் குறைந்தது ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம், அதை தவிர எல்லா நேரத்திலையும் வணங்கலாம். கூட்டாக வணங்கலாம், தனியாக வணங்கலாம், தனித்தனியாக உட்கார்ந்துருக்கலாம், அல்லது பெண்கள் பெண்களாக சேர்ந்து அமல் செய்யலாம், ஆண்கள் ஆண்களாக சேர்ந்து செய்யலாம், எப்படி வேண்டாலும் செய்யலாம். இதை தடுக்க எவனுக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்தால் அந்த நல்ல விஷயம் உங்களுடைய ஆத்மாவிற்கு பரிபக்குவத்துக்காக கொடுத்துருக்கோன்றான்ல. 2 ரக்காய் தொழுகிற, தௌபா செய்கிற, கூட்டா திக்ரி செய்கிற, கூட்டா கபரிஸ்தானில் போய் யாசின் ஓதி துவா செய்கிற, உனக்கு நல்லது. எப்படி சொல்லிட்டான் பார்த்தீங்களா? எல்லாம் ஆயத்தில்லைன்னு மறுக்குகின்ற புரடர்களுக்கும் புரடிகளுக்கும் இது ஒரு சவுக்கடியான ஆயத். இன் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் 2 தடவை சொல்கிறான். இன் அஹ்சன்தும், நீங்கள் ஒரு நல்லது செய்தீங்க, அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு தாப்பா நல்லது. இன் அஸஅத்தும், நீங்கள் ஒரு தீங்கு செய்கிறீங்க, பாவம் செய்கிறீங்க, ஃபலஹா, உங்களுக்கு மட்டும்தான் அது. ஃபைதா ஜாஅ வஅதுல் ஆஹிரா, மறுமையினுடைய வாதாக்கள் சமீபத்தில் வந்து விட்டது. லியசூஉ உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களெல்லாம் தீமையின் பக்கம் சென்று கருத்து விட்டால், வலியுதுகுலுல் மஸ்ஜித, நீங்கள் பள்ளிவாசக்குள்ளே நுழையிறீங்க, கமா தகலு அவ்வள மர்ரா, முதலில் நுழைவதை போன்று நீங்கள் பள்ளிக்குள்ளே நுழையிறீங்க. அப்படி நுழைஞ்சு உங்களுடைய கருத்த முகத்தை நீக்கி கொள்ளுங்கள். அப்படி நீக்கலைன்னு சொன்னால் அது கருத்தரும் ஒரு தப்பிரு மா அளவு தத்பீரா. அல்லாஹு தாலா படிப்பினை பெறுவதற்காக உயர்ந்த தாழ்ந்த நிலைகளை உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கான். நாம் சிந்திக்கணும். சின்னதானாலும் பெரிதானாலும் நாம் செய்கின்ற அமல் நமக்கு. ஒருத்தன் சுபஹானல்லாஹ் அப்படின்னா, ஒரு சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வை தூய்மை செய்து, அல்லாஹ் என்ன அழுக்காவாக இருக்கான்? இல்லை. அல்லாஹ்வை தன்சீஹ், ததுக்கீர், தஹ்மீது, அதை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் சுபஹானல்லாஹ். பிறகு சொல்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். டேய் சொல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது. பிறகு சொல்கிறான் அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம், மாஷா அல்லாஹ் மாலம் யஷா லம் யகுன். பல வகையில் புகழ்ச்சி இருக்குங்க. அந்த புகழ்ச்சிகளில் நமக்கு கிடைக்கப்பெற்ற 5 இரவுகளில் முதல் இரவு மேராஜ். எவனுடைய நஃப்ஸு, ஆத்மா, உள்ளம் மேராஜிலை வெளித்து நல்லபல அமல் செய்ததோ அந்த உள்ளம் தட்டி எழுப்பப்பட்டு 4 இரவை பெறுவதற்கு தயாராக அவனிடத்தில் காசோலை தரப்படுது அல்லாவால். அந்த காசோலை தான் என்ன? இன் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும்,
எவனும் தடுக்க முடியாதுடா. தோளானும் துருத்தியானும் அவனும் இவனும் பேசுவான் மேடையில், தோளானுங்களே துருத்தியானுங்களேண்டு. ஒரு பேச முடியாது. பார்த்துக்க. ஆசனத்தும் ஆசனத்தும் லியன்ஃபுசிக்கும். நீ நல்லது செஞ்சே உனக்குத்தான், உன்னுடைய ஆத்மாவுக்குத்தான். வைன் அசகத்தும் தீங்கு செஞ்சே ஃபலஹா, அது உனக்குத்தான். ஃபைதா ஜா வாதுல் ஆஹிரா, மறுமையில் வாக்குறுதி செய்யப்பட்ட அந்த நாளும் நேரமும் நியமத்தும் வந்துடும். அப்போ தான் நீ விளங்குவே, ஆஹா நாம் குற்றவாளியாக மாறிட்டோமேண்டு. ஜாக்கிரதையாக இருக்க, பி கேர்ஃபுல் அப்படின்ட்டான்ல. மேராஜ்னா என்ன லேசா கிள்ளிக்கரையா? மேராஜுன் நபி, ஹயாத்துன் நபி, மேராஜுன் நபி போயிட்டு வந்தது. மேராஜ் இல்லையே நீ எதையும் சந்திக்க முடியாது. ரமலானை கூட முதல் வார்த்தையை ரஜபா, அல்லாவுடைய மாதம்ன்றான். அல்லாவுடைய மாதத்தில் ரசூலுல்லாவை கூப்பிட்டானா இல்லையாப்பா? ஏன் மறுக்கிறீங்க? அதனால் உங்களுக்கு என்ன அண்டி தள்ளிருச்சா ஏற்றதுனால? இல்லை பயில்ஸ் வந்துருச்சா? பயில்ஸ் வந்தவனுக்கு அண்டி தள்ளினவனுக்கு தான் வருத்தம் தெரியும். அது மாதிரி ரசூலுல்லா மேராஜுக்கு போனாங்க. பராத்துடைய இது மேராஜுடைய பிறை 27 அல்லாவை சந்தித்தாங்க, தொழுகை வாங்கிட்டு வந்தாங்கண்டா. நீ இல்லைன்ற ஆதாரம் கொடுக்க என்னடா அரண்டவுசருக்கு பிறந்த பயல? எல்லாம் கவனிக்கணும். பயான் பயான் பயான்ட்டு எல்லாத்தையும் போட்டு கிறுக்குத்தனமாக ஆக்குறானுங்களே தவிர அறிவார்ந்த நிலைகளில் உணரணும். கத்தி பல வகை இருக்குது. அப்பளத்தை அறுக்கிறதுக்கு கத்தி தேவையா? கையிலே கிழிச்சிடலாம், பொறிச்சு கையிலே ஒடிச்சிடலாம். ஒருத்தன் அப்பளத்தை பொறிச்சு, நான் சிங்கப்பூரில் இருந்து ஒரு கத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்பளத்தை அந்த சிங்கப்பூர் கத்தியில் கிழிச்சாண்டாக்கா அப்பளம் வேணாங்க கரெக்டாக கிளியுமா? பொறிச்சது படப்படன்னு ஒடிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒருத்தன் சிங்கப்பூரில் நான் கோழி அறுக்க ஒரு கத்தி வாங்கிட்டு வந்தேன்னா, கோழி அறுக்கிறதுல எல்லா காயும் பழங்களும் அறுக்கலாம். அறுத்துட்டா அந்த கோழியை பதமாக அறுக்க முடியாது. ஒருத்தன் அங்கேருந்து ஒரு சின்ன பேனா கத்தி வாங்கிட்டு வந்தான் மலேசியாவில் இருந்து. நான் இந்த வாழை மரத்தை அறுக்க போகிறேன்டா அறுக்கும், தென்னை மரத்தை அறுக்க போகிறேன்டா அறுக்குமா? நிர்மூடனுக்கு பிறந்த பையா, அறிவில்லை. சரி, ஒருத்தன் ஒரு வெட்டருவா வாங்கிட்டு வந்தான். வெட்டருவா எதுக்கு உதவும்? தடிப்பொருள்கள் வெட்டலாம், விறகுகள் வெட்டலாம், அல்லது சுள்ளிகள் வெட்டலாம். விறகுன்னா ஒரு சுமார் விறகு, மீன் வெட்டலாம், அல்லது கறிகிரிகள் வெட்டலாம். அவன் போய் மலை குன்றையும் இரும்பு குன்றையும் போய் வெட்டிட்டு வர்றேன்னு போனால் வெட்டுமா? ஒரு அடியில் நச்சுன்னு மழுங்கி போயிடும். மழுங்க பயலுக்கு பிறந்த பயல்களுக்கு இதுக்கெல்லாம் தெரியல. மேராஞ்சி என்ன எல்லாம் பார்த்தான்ப்பா, பிரியப்பட்டான் நபியை, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. ரசூலுல்லா போகல, அல்லாஹ் பிரியப்பட்டான். அதுக்கு 4 காரணங்கள். 1வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனான், 2வது சலாம் சொன்னான், 3வது இங்கேருந்து ஹரம்லேருந்து பைத்துல் முகத்தஸ் கூட்டிகிட்டு போனான், 4வது அங்கே இருந்து வானலோகம் கூட்டிகிட்டு போனான். ஒரு காரணம் இல்லை, வெண்ணைகளா கூட்டிகிட்டு போயிட்டு சிதறத்துல் முன்தஹா அடைஞ்சாங்க. அங்கே பல நிகழ்ச்சிகள். சிதறத்துல் முன்தஹா அடைஞ்சாங்க, அங்கே சில நிகழ்ச்சிகள். பிறகு அல்லாஹ்வை சந்தித்தாங்க. எந்த அளவுக்கு? ஆதாரம் இல்லைண்டா அகக்கண்ணும் முகக்கண்ணும் ஊலையாகி அழுகி போச்சுன்னு தான் அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காப கௌசைனி அதுனா அவ் அதுனா சொல்கிறானா இல்லையா அல்லாஹ்? நாம் சிந்திச்சு பார்க்கணும். எதை சிந்திக்கணும்? அல்லாஹ்வுடைய பேரருள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய உன்னதமான நிலைகளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை ஆக்கி வச்சிருக்கான். என்ன காரணம்? அதனுடைய மூலங்கள் என்ன? எதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதிரி நமக்கு
ஒரு அருள் வாய்ந்த சிறப்புகளை கொடுத்துருக்கான். நாம் சிந்திக்கணும். சிந்திக்கின்ற ஆற்றல்கள் நமக்கு இல்லாத காரணத்தால் தான் நம்முடைய நிலைகள் எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு. நாம் சிந்திக்கணும். அந்த சிந்திக்கின்ற ஆற்றல்கள் நம்மிடத்தில் எங்கே இருக்குது? அந்த சிந்திக்கின்ற ஆற்றல்களை நாம் இழந்ததன் காரணம்தான் இன்றைக்கு நம்முடைய சூழல்கள் மிக மிக கேள்விக்குரியதாக, ரொம்ப கைசேதத்திற்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கு. ஆகையினால் இந்த மேராஜ் என்பது எதை கொண்டு நமக்கு ஆரம்பிக்குது, எதனால் ஆரம்பித்தது, மேராஜுடைய முக்கிய நோக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் உண்மையான நிலைகளில் சிந்தித்து பார்ப்போமேயானால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய அருள், அந்த அவன் கொடுத்திருக்கின்ற அந்த பொருள் எல்லாம் உண்மையான முறையில் செயல்படக்கூடிய நிலைகளை நாம் கற்றுணர முடியும். எனவே தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அருள் வாய்ந்த நிலைகளில் பொருளுடைய ஒரு சக்தியை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இந்த உலகம் காரண சாதனங்களை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. மறுமையோ கர்த்தாவை காரணம் கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. காரண சாதனம் என்பது 2 நிலைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. கர்த்தாவை கொண்டு உண்டான நிலை அவனுடைய அருளை மாத்திரம் கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், மா அசாப மின் முசீபத்தின் இல்லா பிஇذنில்லா. அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு தொற்றுவிட்டால், வமன் யூமின் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டானோ, யஹ்தி கல்பஹு, அவன் நேர்வழி பெறுவான். வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் எல்லா வஸ்துவையும் ஆற்றல் அறிந்து செயல்திறன்களுக்கு கொண்டு வருவதற்கு ஆற்றல் மிக்கவன். ஏதாவது ஒரு தீங்கு உங்களை தொடணும்டா அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். அதே மாதிரி வணங்க வேண்டுமென்றால் அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் நாடி ஒரு மனிதன் வணங்குவதை தடுப்பது எவனுக்கும் உரிமை இல்லை. வாத்தி உல்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க. வாத்தி ஒரு ரசூல், அல்லாஹ்வுக்கு சொன்ன மாதிரியே சொல்கிறான் பாருங்க. வாத்தி ஒரு ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை போன்று ரசூலுல்லாவுக்கும் கட்டுப்படுங்க. இந்த வல்லைத்தும், அவ்வாறு நீங்கள் புறக்கணித்தால், ஃபஇன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், அந்த நபியின் மீது அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வது தான். இதை தவிர நபி இடத்தில் நாம் இதை பற்றி கேட்க போகிறதில்லை. நபியை உங்களுக்கு பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு உத்தம புருஷராக நாம் அனுப்பியிருக்கோம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ், நாம் வணங்கக்கூடிய பொருள் அல்லாஹ். வாலல்லாஹி, அல்லாஹின் மீதே ஃபல்யதவக்கலில் மூமினூன், மூமின்கள் தவக்கல் வைப்பாங்க. மூமினை அமல்களில் தடுக்க முடியாது. இங்கே வாத்தியுல்லா வாத்தி ஒரு ரசூல்னு சொல்கிறான். இங்கே ஃபல்யதவக்கலில் மூமினூன்றான். ஆகையினால் நாம் சத்தியத்தை நோக்கம் கொண்டவர்களாக, சத்தியத்தின் அடிப்படைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நமது வாழ்வில் நாம் தூய்மை பெறும் நிலை அருள்மிக்கதாக அமைவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் வாய்ந்த சிறப்புக்களை நமக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அத்தகைய அருள்களை புனிதமான அமல்கள் கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதில், ரசூலை அடைந்து கொள்வதில், ரசூலை முழுக்க பின்பற்றுவதில், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் என்ற
அந்த சத்தியமிக்க ஆயத்தை முழுமை பெற்று நிறைவாக ஆக்குவதற்குண்டான ஆயத்த பணியை நாம் செய்வோம். இந்த மேராஜை நாம் குதூகலமாக கொண்டாடி இராக்களிலே அமல் செய்து நோன்பு நோற்று நல்ல பல அமல்களில் முந்திய நாளை நாம் நமக்கு தக்க வைப்போம். நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் மேராஜுடைய இரவின் சுபசோபனமும் அருளும் அந்தஸ்தும் கிடைக்க அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அல்லாஹ் நம்மை சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ ஃபன் வ ஆஃபியா வ ஆக்குவானாக. ஹலாலான உணவு உடை வாழ்க்கையை தருவானாக. நோயற்ற வாழ்வையும் நல்ல பல அமல் செய்கின்ற நிரப்பமான அமலுக்குரிய மக்களாக சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்குவதுடன் நோய் நொடியிலிருந்தும் நம்மை ஷைத்தான் தீண்டிவிட்ட காரணத்திலிருந்தும் சீற்றங்களின் மாற்றங்களிலிருந்தும் உபாதைகளிலிருந்தும் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய குடும்பத்தாரையும் பிள்ளை குட்டி பேரம்பேத்தை அனைவரையும் தீனில் ஹக்கானவர்களாக சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் நிலை வலுவாமல் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.